கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்திலும் பூமியிலும் பெரிய நாமம் இயேசு நாமந்தான். இயேசப்பாவுடைய பேரில் பிசாசுகள் ஓடும், நோய்கள் குணமாகும், சமாதானம் உண்டாகும், மேன்மை உண்டாகும். அந்த இயேசப்பாவை நீங்கள் பற்றி பிடித்திருக்கீங்க, கலங்க வேண்டாம். அதிசயங்களை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக இருங்க. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளை ஆசிரமாய் மாற்றுகிற இயேசப்பா நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க, நம்புங்க. இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:24. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ விட்டாதரும். என்னை குறித்து அவர்களை மகிழ விட்டாதரும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நடக்கிற தீமையான காரியத்தை பார்த்து என் எதிரிகள் மகிழ்ச்சி அடையாதபடிக்கு செய்யும் அப்படின்னு சங்கீதக்காரர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். இந்த பூமியில் நமக்கு எதிரான மக்கள் இருப்பாங்க, பகைக்கிறவங்க இருப்பாங்க, பொறாமலவங்க இருப்பாங்க. அவங்க நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கும்போது துக்கப்படுவாங்க. அதே நேரம் ஒரு தீமை வந்துச்சுன்னா சிரிக்க ஆரம்பிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான், இந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உள்ளத்துக்குள்ள மகள ஆரம்பிப்பாங்க. சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கூட சுற்றி சத்துருக்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அந்த சில நெருக்கடிகள் நிமித்தம், சில எதிர்பாராத விபத்துகள் நிமித்தம், நஷ்டங்கள் நிமித்தம் உங்கள் சத்துருக்கள் ரொம்ப ஹேப்பியாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இனி அவர்களை மகள விட மாட்டார். அதுக்கு என்ன செய்வார்னா, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இனி தீமைகள் வராமல் உங்களை காத்துக்கொள்வார். அப்படி ஆண்டவர் செய்யும்போது சந்தோஷப்பட்ட எதிரிகள், சத்துருக்கள் அந்த சந்தோஷப்படுகிற அனுபவத்திலிருந்து வெளியே வருவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார், அற்புதம் செய்கிறார். விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு ஆயுஸ்தோத்திரம். சத்துருக்கள் உம்முடைய பிள்ளைகளை குறித்து மகிழ்ச்சி அடையாமல் இருக்கத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இனி இவர்கள் வாழ்க்கையில் எந்த தீமையும் வரக்கூடாது, எந்த நஷ்டம் வரக்கூடாது. நீர் அற்புதங்களை செய்யும், இவர்களை மேன்மைப்படுத்தும், வாலாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்தரலும். ஜீவனுள்ள சாட்சியில் அன்று எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.